ஹலோ டூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சேதுராமன் கோயம்புத்தூர்லேருந்து இந்த வீடியோ. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா +2 இப்போ எக்ஸாமினேஷன் முக்கியமாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் உங்கள் கட் ஆஃப் என்ன அப்படின்னு. ஆனால் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் படிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் இங்கே மட்டும்தான் வேலை கிடைக்குது அப்படிங்க எல்லாருமே நினச்சிட்ருக்கீங்க. இதை தாண்டி இன்றைக்கி ட்ரெண்டில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணால் சூப்பரான ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் பார்க்குறோம் தான் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், முழுசாக பாருங்கள். அப்போ தான் உண்மையிலே என்ன நடக்குதுன்னு தெரியும். சரி, இதை பேசிகிட்டு இருக்க நீ யாருன்னு கேட்கலாம். 27 years of experience in teaching, research, academic, இன்ஜினியரிங் காலேஜ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல். இதை தாண்டி கடந்த 9 வருஷமாக கம்ப்ளீட்டாக கரியர் பாத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும், டெக்னாலஜி எப்படி அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கிறத கம்ப்ளீட்டாக 9 years டேட்டா எடுத்துக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுகிற எல்லா விஷயத்துக்கும் பக்கா ஒயிட் பேப்பர் ப்ரூஃப் எடுத்ததுக்கப்புறம் தான் பேசுவோம். இப்போது நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். கிளவுட் ஏஐ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டேன். அது என்ன இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்னா, கிளவுட் அண்ட் ஏஐ கரியரில் இருக்க போகுது. என்ன சார், நீங்கள் தான் சொன்னீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படின்றீங்க, இப்போ நீங்களே சொல்கிறீங்க என்ன சார் ஏஐ அண்ட் க்ளவுட் படிங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களே சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உள்ள வீடியோவை பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும். குளோபல் டேட்டா சென்டர் ஷிஃப்ட் கிரியேட்டிங் நியூ டெக்னாலஜி. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஜாம்பவான் கம்பெனிகளும் இந்தியாவுக்குள்ளே வரப்போகிறாங்க, அவங்களுடைய டேட்டா சென்டர்ஸை போட போகிறாங்க. இதனால் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்போ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, growing demand for cloud engineers, AI specialist and cloud engineersக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுங்க, கார் எடுத்துகிட்டு ஒரு காலேஜில் போய் சீட்டை புக் பண்ணிட்டு வந்துடலாம்னு நினச்சி மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வடிவேல் மாதிரி ஜீப் ஏறிடுவீங்க. இந்த இடத்துல தான் கரெக்டாக யோசிக்கணும். ஏஐ அண்ட் க்ளவுட் இன்ஜினியர் வேணும்னு தான் சொல்லியிருக்கே தவிர, ஏடிஎஸ், ஏஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி படித்தாதான் வேலைங்கிறத யாருமே சொல்லலை. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இந்தியா இஸ் எமர்ஜிங் ஆஸ் அ குளோபல் டேட்டா சென்டர் ஹப். இந்தியா உலகளாவிய டேட்டா சென்டர் ஹப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்போ என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, சர்டிஃபிகேஷன்ஸ் பிகமிங் மோர் வேல்யூபிள் தன் தி டிகிரி. நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்கில் சர்டிஃபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூவாக இருக்கும், எதை விட நீங்கள் வாங்க போகிற டிகிரியை விட. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏரியாவில் க்ளவுடில் ஏஐ பேஸ்டுக்கான சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணணும் தவிர, உடனே காலேஜில் போய் அட்மிஷன் போட்டு நான் அந்த காலேஜில் சேர்ந்துட்டேன், இந்த காலேஜில் சேர்ந்துட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்துட்டேன், ஏடிஎஸ் சேர்ந்துட்டேன்னு சொன்னால் வேலை கிடைக்காது. குளோபல் சுச்சுவேஷன் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். எப்படி நடக்குதுன்னா, ஏன் க்ளவுட் கம்பெனிஸ் இங்கே இந்தியாவை நோக்கி வர்றாங்க? ஏன் சார் உலகத்தில் வேறு நாடே இல்லையா, ஏன் இந்தியாவுக்கு அவங்க வரணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? எஸ், முக்கியமான விஷயங்கள்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் வெஸ்ட் ஏஷியா இம்பேக்டிங் டேட்டா சென்டர்ஸ். வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கனால அவங்க எல்லாருமே உலக நாடுகள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இந்தியாங்கிறது எல்லாரையும் வரவேற்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டியான நாடு. இந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிஸ்னஸை ரன் பண்ணலாங்கிறத உலக நாடுகளில் பெரும்பாலான பெரிய பெரிய நாடுகள் முடிவு பண்ணியிருக்காங்க. ட்ரோன் அட்டாக்ஸ் அஃபெக்டட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். முக்கியமாக கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்றைக்கி ட்ரோன் வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இப்போ கூட வார் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி அந்த வார்லேருந்து தப்பிக்கிறது, இந்த ட்ரோன் அட்டாக்லேருந்து தப்பிக்கிறது சொன்னால் மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது. அதே சமயத்தில் ட்ரோன் அட்டாக்ஸ்னால் நம்மளை யாரும் ஒன்றும் கொலாப்ஸ் பண்ண முடியாதுங்கிற ஒன்று. அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரோன் அட்டாக்ஸ் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு டேட்டா சென்டருக்கு ட்ரோன் அட்டாக் த்ரெட்ஸ் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் அதுவே இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத எல்லாருமே நம்புறதுனால நம்ம நாட்டை நோக்கி எல்லாரும் நகர்றாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, இப்போ வார் நடந்த ப்ராப்ளத்தில் பார்க்குறீங்க. இன்றைக்கி இந்தியாவை தவிர மற்ற நாடுகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ஏஷியா சைடில் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த வார்ஸில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்கிங் அப்ளிகேஷன்ஸு, ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்ஸு டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவில் வருமா அப்படின்னா, வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லி எல்லா பொருளாதார நபர்களும் நம்புறதுனால இந்தியாவை நோக்கி எல்லோரும் வர்றாங்க. இதனால் என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, அமேசான் வெப் சர்வீசஸ், மைக்ரோசாஃப்ட் அஷூர் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, டெம்பரவரியாக அவங்களுடைய
கிரிட்டிக்கல் ஒர்க்லோட வந்து சேஃபர் சைடில் மூவ் பண்ணுறதுக்காக இந்தியா சைடில் மூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ ஒரு டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் அது ரொம்பவும் பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சரியான இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்தியா அப்படிங்கிறத எல்லாரும் முடிவு பண்ணதுனால இந்தியா இஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் இந்தியா இஸ் பிகமிங் குளோபல் ஹப்புங்கிறத நான் சொல்லலைங்க. ஒரு ரிசர்ச் ஒயிட் பேப்பர் சொல்லுது, நிறைய நியூஸ் ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னா க்ளவுட் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்க போகுது. சிட்டிஸ் வித் நியூ க்ளவுட் டிமாண்ட் அப்படின்னு நம்ம இந்தியாவில் பொறுத்தளவு பார்த்தோம்னா மும்பை, கொச்சின், சென்னை, ஹைதராபாத். ஏற்கனவே ஹைதராபாத்தில் கூகுள் காலடி எடுத்து வச்சுட்டாங்க. உடனே எல்லா கம்பெனி வரப்போகிறாங்க. இமீடியட்டாக சென்னை வர்றதுனால குறிப்பாக தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் கொச்சின் போகிறதுனாலும் போய்க்கலாம், ஹைதராபாத் போகிறதுனாலும் போய்க்கலாம், மும்பை போகிறதுனாலும் போய்க்கலாம். ஸோ குளோபலி நீங்கள் வாண்டட் அண்ட் இந்தியாவிலையும் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. ரீசன்ஸ் ஏன் சார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. லோவர் லேட்டன்சி ஆஃப் ஏஷியன் ஒர்க்லோட்ஸ், ஸ்டேபிள் ஜியோ பொலிட்டிக்கல் என்வரான்மெண்ட், ஸ்ட்ராங் சப்சி இன்டர்நெட் கேபிள்ஸ், லார்ஜ் ஐடி ஒர்க் ஃபோர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லார்ஜ் ஐடி ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்குது. சப்சியில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் லெவல்ஸ் வந்து இந்தியாவில் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். ஜியோ பொலிட்டிக்கல் என்வரான்மெண்ட், அதாவது நமக்கு எந்த சூழ்நிலைனாலும் பிரச்சனை வராத ஒரு சரியான இடம்னு சொன்னால் அது இந்தியா அமையுது அப்படிங்கிறத எல்லாரும் நம்புகிறாங்க. டேட்டா சென்டர்ஸ் இஸ் பூமிங் இன் இந்தியா அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் மிகப்பெரிய டேட்டா சென்டர் நம்ம ஓன் இந்தியன் கம்பெனிஸை டேட்டா சென்டர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதானி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், டாடா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, லார்சன் அண்ட் டியூப்ரோ போகிற இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இது உள்ளே இறங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. $270 பில்லியன் பிஸ்னஸ் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். எக்ஸ்பெக்டட் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 to 7 இயர்ஸ் நம்ம வளர போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5x to 6x ரேஷியோவில் நம்ம வளர போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுது. அப்போ இதனால் என்ன, இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுக்குலாம் செம ஜாக்பாட்னே சொல்லலாம். என்ன ஜாக்பாட்டு, ஹியூஜ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது. எந்த ஏரியாவில் இருக்க போகுது, க்ளவுட் இன்ஜினியர்ஸ், ஏஐ எம்எல் இன்ஜினியர்ஸ், டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ், டேட்டா இன்ஜினியர்ஸ், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், க்ளவுட் ஆர்கிடெக்ட். நல்லா புரிஞ்சுங்க, பழைய இன்ஜினியர் மாதிரி எனக்கு கோடிங் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியும் மட்டும் உட்காந்துருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், க்ளவுட் இன்ஜினியர், ஏஎம்எல் இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், க்ளவுட் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி விஷயத்தில் மிகப்பெரிய டிமாண்ட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணணும், டக்குன்னு போய் ஒரு காலேஜில் சீட்டை புக் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் இன்ஜினியர் ஆகிடுவேன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, இங்கே தான் எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் யோசித்து முடிவெடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது, எந்த காலேஜில் சார் இதெல்லாம் நல்லா சொல்லித்தராங்க, எந்த காலேஜுக்கு நான் போனால் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், எங்கே போனால் இந்த ட்ரைனிங்கெல்லாம் நான் எடுத்துக்கலாம், யார் இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா காலேஜை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறேன். கீ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது இந்த ஏஐ பேஸ், அதாவது ஃப்யூச்சரில் ஐடி செக்டரில் கீ இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, பேங்கிங் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸு, ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸு, குளோபல் டெக் கம்பெனிஸ், இந்த ஏரியா தான் கீ இண்டஸ்ட்ரியாக ஃப்யூச்சரில் இருக்க போகுது. அப்போ இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரியான ஒரு விஷயத்தை ஸ்கில்ஸாக எந்த காலேஜில் கொடுக்குறாங்களோ, கோர்ஸு டிகிரியை தாண்டி ஸ்கில்ஸாக யார் கொடுக்குறாங்களோ அந்த காலேஜை தான் நம்ம ஹிட் பண்ணுமே தவிர 200 காலேஜ்லேயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஏன் 350 காலேஜுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது, ஏஐடிஸ் இருக்குது, இங்கே போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் தட் மேட்டர்ஸ், இதுதான் என்னுடைய கீ இன்புட்டே. உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ட்ரெடிஷ்னல் டிகிரி அப்படின்னே நான் கீவேர்டாக உங்களுக்கு கொடுக்குறேன், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெடிஷ்னல் டிகிரி, பிடெக் ஏஐ டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன், பிடெக் ஏஎம்எல் படிக்கிறேன், பிடெக் ஐடி படிக்கிறேன் அப்படின்னா தீஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் தான் குளோபலி ரெகக்னைஸ்ட். பட் ஸ்டில் உங்களுக்கு என்ன வேணும்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ், ஏடபிள்யூஎஸில் நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், மைக்ரோசாஃப்ட் அஷூர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன், இப்போ கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இன்னமும் ஒரு படி மேலே போய் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு லெவல் ரீச்சுக்கு போக முடியும். அப்போ என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் சார் நான் இன்றைக்கி கற்றுக்கணும் ஜென்ரலாக அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அட்லீஸ்ட் செகண்ட் இயர்லேருந்து இந்த ஸ்கில்ஸில் எல்லா ஸ்கில்ஸும் உங்கள் ரெஸ்யூமில் இருந்ததுன்னா நீங்கள் பிக்கப் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். க்ளவுட் பிளாட்ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடபிள்யூஎஸ், அஷூர், கூகுள் க்ளவுட், இது சிம்பிளாக எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கு, நம்ம நிறைய இருக்குது. ப்ரோக்ராமிங்னு எடுத்திங்கன்னா பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், கோ,
ஃபண்டமெண்டலாக C++ நல்லா கற்றுக்குங்க. அதர் ஸ்கில்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குபர்நெட்ஸ், டாக்கர்ஸ், டெராஃபார்ம், ஏஐ இன்டகிரேஷன்ஸ், இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஃப்யூச்சர் ஐடி இன்ஜினியர்னு சொல்லிக்கலாம், இல்லை ஏஐ இன்ஜினியர்னு சொல்லிக்கலாம், இல்லை க்ளவுட் இன்ஜினியர்னு சொல்லிக்கலாம். இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ், ஒய் கம்பெனிஸ் சூஸிங் இந்தியா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது. ஹியூஜ் டேலண்ட் பூல்ஸ், நிறைய டேலண்டோட பீப்புள் இந்தியாவில் இருக்கிறத நம்புகிறாங்க. ஆப்ரேட்டிங் காஸ்ட், அவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு போது நம்ம லோயர் காஸ்ட்டில் நம்ம சேலரி இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸ்ட்ராங் ஐடி எக்கோ சிஸ்டம் நம்ம இந்தியாவில் டெவலப் ஆகிருக்கு 15 வருஷமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் சப்போர்ட் அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. ரேப்பிட்லி க்ரோயிங் டேட்டா சென்டர்ஸ் இங்கே வந்து இருக்கிறதுனால டெஃபினட்டாக இது என்ன பண்ண போகுது, இந்தியன் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகுது. எந்தெந்த கண்ட்ரியில் நம்ம கூட காம்படிட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது சிங்கப்பூர் காம்படிட் பண்ணுறாங்க, தாய்லாந்து காம்படிட் பண்ணுறாங்க, இந்தோனேஷியா காம்படிட் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்தியா ஹேஸ் மோஸ்ட் லேண்ட் அண்ட் பவர் கெப்பாசிட்டி இருக்கிறது. இந்த நாட்டெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்தியா மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கிறதுனால மொத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் இந்தியா பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், உங்களுடைய கரியர்ஸை இந்த மாதிரி செட் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 1, லேர்ன் க்ளவுட் அண்ட் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏஐயும் க்ளவுடும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 2, ஏர்ன் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ். நம்பர் 3, பில்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். சும்மா போய் உட்காந்து கிளாஸில் கொடுக்கக்கூடிய, அதுதான் சொன்னேன், ரெகுலராக கிளாஸ் ரூமில் படிக்கக்கூடிய விஷயங்கள் இனிமேல் ஒத்து வராது, காலேஜில் படிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே ஒத்து வராது. பில்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். நம்பர் 4, கான்ட்ரிபியூட்டிங் டு GitHub அண்ட் ஓப்பன் சோர்ஸ். உங்களுடைய நாலேஜை, உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை ஒரு GitHub மாதிரி இது மாதிரி டெபாசிட்டரியில் போய் நீங்கள் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஓப்பன் சோர்ஸில் நான் இதை பண்ணேன்னு சொல்லி நிறைய ப்ராஜெக்ட்ஸை எடுத்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்பர் 5, ஃபோக்கஸ் ஆன் குளோபல் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். உலகளாவிய விஷயத்தில் என்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அட்வான்ஸாக வருதோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபைனலாக என்ன நடக்கும் அப்படின்னா, யூ வில் பிகம் ஏ க்ளவுட் ப்ளஸ் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் இன் த நியர்லி ஃபியூச்சர் to meet engineering not only India but globally. So final conclusion என்னன்னு கேட்குறீங்க? That's it, முடியுதுங்க. என்னோட கீ மெசேஜ் இந்த வீடியோலேருந்து நான் எடுத்துக்கூடிய கீ மெசேஜ் என்ன, cloud companies shifting infrastructure to India அப்படிங்கிறது தான் என்னோட ஃபஸ்ட் மெசேஜ். டேட்டா சென்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மிகப்பெரிய லெவலில் க்ரோ ஆகிட்டு இருக்கிறது மெசேஜ் நம்பர் 2. நம்பர் 3, டிமாண்ட் ஃபார் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸுங்கிறது எப்போவுமே இருக்குது. ஸோ டூ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ரேதர் தென் டிகிரி. இந்தியா இஸ் பிகம் குளோபல் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது எந்த வித மாற்றம் இல்லை. இதை எதிர்கொள்வதற்கான ஒரு தகுதியான இன்ஜினியராக நம்ம இருக்கமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். என்னுடைய அட்வைஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூஸ் ஃபியூச்சர் ரெடி ஸ்கில்ஸ் ரேதர் தென் டிகிரி. க்ளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல உங்களுக்கான திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க. என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் டெக்னிக்கலான விஷயங்களை ஒரு தரமான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களோட